இது நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொல்லாத விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகங்க. முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இவங்களுடைய இறப்பு, அதாவது மரணம். என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு யோசிப்பாங்க சில நபர்கள். ஆனா ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய வேதனைகளும் கஷ்டங்களும். இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு வாழணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. எதுக்கு சாமியே இருக்கும், சாண்டு இறந்துடலாம் போல. வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்களும் துன்பங்களையும் அந்த கடவுள் எனக்கு மட்டும் ஏன் கொடுக்குறார்? நிம்மதியா இருக்க முடியல சாமி. வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டங்கள்னு எனக்கு வந்துகிட்டே இருக்கு. தினமும் நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். யார்கிட்டையும் முகம் கொடுத்து என்னால பேச முடியல. யாரும் எனக்கு உதவி செய்யவும் முன் வர மாட்டேங்காங்க. என் கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறாங்க சாமி. ஆனா மத்தவங்களுக்காக கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போதும் நான் அவங்களுக்காக இருந்தேன். அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ என்னால அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தேன். ஆனா நான் வரும்போது மட்டும் யாருக்கும் என்ன பிடிக்கலையே சாமி. யாருக்கும் என் கூட இருக்கணும்னு தோணலையே சாமி. யாருக்கும் எனக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வரலையே சாமின்னு ரிஷபராசனுடைய மனசுல 1000 கஷ்டங்கள், கவலைகள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தாங்க வாழ்றாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் யாராவது ஒருத்தங்க தலையிட்டு, நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை குற்றம் கண்டிப்பதும், இவர்களை தவறாக பேசுவதும் தாங்க அதிகமா செஞ்சுக்கிறாங்க. இவர்கள் மத்தவங்க கிட்ட நெருக்கமா பேச பழகினாலும் சரி, இல்ல மற்ற விஷயங்களை என்ன புரிஞ்சுக்கோங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் கெஞ்சினாலும் சரி, மற்றவர்களுக்கு துளி கூட இவர்கள் மேல அன்பு, பாசம், பரிதாபம்னு எதுவுமே கிடையாதுங்க. முக்கியமா இவர்கள் பல நபர்களுக்கு பல நேரங்கள்ல பண கஷ்டத்துல கூட உதவி செஞ்சிருக்காங்க. மத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னே இவங்க பார்த்து சிரிச்சுட்டு போல. அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அத்தனை விஷயங்கள்லையும் உதவி செஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனா இன்னைக்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லோரையும் விட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு தனி மரமாக வாழ்க்கையை வாழ்றாங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. இவங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டதோடு சேர்த்து துன்பமும் சேர்ந்து அமைஞ்சிருதுங்க. முக்கியமா இவர்களுடைய குடும்பத்தார்களே இவர்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தக்கூடிய நிலைமையில வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொல்லணும். அதாவது இவங்க குடும்பத்துக்காக பல நாட்கள் கஷ்டப்பட்டு பல லட்சங்களை சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஆனா பணத்தை வாங்கினது மட்டும் இல்ல, அதற்கான விஷயங்களை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டது மட்டும் அல்லாமல் இப்போ இவர்களை நீ என்ன செஞ்ச எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத விதமாக சொல்லி கஷ்டப்படுத்தி இவர்களை வீட்டை விட்டே வெளியே துரத்துவதற்கான முயற்சி பண்றாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமாங்க? இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இருந்தா தன்னுடைய பணத்தை கூட இவங்க பிடிங்கிருவாங்கன்றதுக்காக இவர்களை ஏளனமா வச்சு இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை பறிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினாலே இவர்கள் என்ன செய்வதென்று தெரியாம வாழ்க்கையில பல நாட்கள் கஷ்டப்பட்டு அழுது புழம்பிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டும் இதற்கு தீர்வு கிடைக்கலையான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கலங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மற்றவங்க முன்பு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்களே தவிர இவர்களை பத்தி யாரும் புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. இவர்களுக்கான உதவி செய்வதற்கும் விருப்பமும் யாருக்கும் இல்லைங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உயிரே போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கஷ்டம் என்பது இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை என்பது மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ்வார்கள். முக்கியமா எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுதுன்றதை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த ரிஷபராசினுடைய நட்சத்திரங்களை பற்றியும் நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. அதுதான் உங்களுக்கான பரிகாரம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்காக இருக்கக்கூடிய உரிய பரிகாரம். இப்படிப்பட்ட பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க. முதலாவது விஷயம், இந்த ரிஷபராசினுடைய கிரக அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கிறார். ஆனா ரிஷபராசினுடைய கடவுள் மகாலட்சுமி. மகாலட்சுமியே கடவுளா வச்சிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு செல்வம், அதாவது மகாலட்சுமி தாயினுடைய ஆசீர்வாதமே இல்லை அப்படின்றது போலதான் வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி இப்படிப்பட்ட அனைத்திற்குமே இவர்களுடைய வாழ்க்கையில தீர்வு என்பது கிடைக்க போகுது. முழுக்க முழுக்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தும் மாற்றத்தை இவங்க சந்திப்பாங்கன்றத உறுதியா சொல்ல முடியும். இவ்வளவு நாள் இந்த விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில நடக்காம இருந்துக்கலாம். ஆனா இனி நடக்கும்ன்றத மாற்ற கருத்தே இல்லைங்க. சரி, ரிஷபராசினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் முடிவு வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு. சரிங்களா? சரி, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது, எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தெள்ள தெளிவாக இந்த ஒரு பதிவுல பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கானதாக இருக்குதுன்னு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, ரிஷபராசிக்கார அன்பர்களே, முதலாவது விஷயமே உங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமாக மாறப்போகுது. நீங்க பல வருஷமா கனவு கொண்டுகிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா ஒண்ணு. அந்த கனவுன்றது எப்படின்னா, நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்கு போராடுறீங்க. ஆனா உங்களுடைய போராட்டத்துக்கான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும்.
அப்படிப்பட்ட அந்த போராட்டத்துக்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கை என்பது இனி அமையும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய சார்ந்தோர் வாழ்க்கையுமே மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, அது மற்றவர்களிடமிருந்து வரக்கூடிய பல விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் அமையும். நீங்க எதிர்பார்த்த இடத்துல, முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த இடத்துல போய் இருக்கணும், இந்த இடத்துல நான் இருந்தே ஆகணும்னு நினைப்பீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட விஷயங்களை கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதிக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. முக்கியமா பண கஷ்டம் இருக்குமோ, பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுமோன்னு நினைச்சு நிறைய விஷயங்களை நீங்க பயந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட பயம் என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையில துளி அளவு கூட இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஒட்டுமொத்த பயமுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுது. உங்க வாழ்க்கையில இந்த செல்வ கஷ்டத்தினால நீங்க மத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றி அமைச்சுக்க முடியும். முன்னாடி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல சில நபர்கள் என்ன எப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு கேலி கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஆனா இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, அவர்கள் கேலி கிண்டல்னு எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்கங்க. நீங்க ஆசைப்படுற இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க முடியும். முக்கியமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லையும் உங்களுக்கான வெற்றிகளை நீங்க காண்பீங்க. பல நபர்கள் உங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிப்பாங்க. முக்கியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு சக்சஸ பாக்குறீங்கன்ற போது இதற்கு முன்பு உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனாங்க பாத்தீங்களா? அவர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க. நீ எனக்கு கூட இரு, எனக்காக நீ இரு அப்படின்னு. எப்படின்னா ஒண்ணுமில்லாத போது நீங்க சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுத்த போது உங்களை துரத்தி அடிச்சிட்டாங்க. ஆனா இப்போ நீங்க எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கானதாக மாற்றிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அவர்களுக்கு நீங்க தேவைப்படாத ஒரு விஷயமா மாறிட்டீங்கனால அவர்கள் எந்த அளவுக்கு உங்களை கீழ்த்தனமா நடத்துறாங்கன்றத நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த பண்ணுவதாக இருந்தாலும் சரிங்க, சிலருடைய நம்பிக்கைக்குரிய நபராக மாறுவீங்க. முக்கியமா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மற்றவர்கள் எல்லோருமே உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இதற்கு முன்புமே உங்களுடைய வாழ்க்கையில மதிப்புன்றது பெருசா இருந்திருக்காங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரி உங்களை மதிக்கவே மாட்டாங்க, அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க முன்னாடி நீங்க அசிங்கப்படுறதே உங்களுக்கு வேலையா இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கான தீர்வு என்பது கட்டாயமா கிடைக்கும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த முதல் அடியே உங்களுடைய வாழ்க்கையினுடைய திறமைக்கானதாக இருக்கும். மற்றவர்கள் எல்லோருமே உங்களை பார்த்து பொறாமைப்படதான் செய்வாங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறதை பார்த்து நான் சொல்றேன். திருமண வாழ்க்கைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா திருமண வாழ்க்கை இன்னைக்கு அமைஞ்சிடும், இன்னும் சில நாட்கள்ல மாறிடும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை என்பது அமையாமல் நாளுக்கு நாள் துன்பங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது மாறும், உங்களுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் என்பது நீடிக்கும். முக்கியமா நீங்க விரும்பின அந்த பெண்ணையோ இல்ல ஆணையோ திருமணம் செஞ்சுக்க முடியுமா, திருமணம் நடக்குமா அப்படின்ற ஒரு கவலை, ஒரு விதமான பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பயமோ அந்த கவலையோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்க தேவையில்லைங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் என்பது நிச்சயம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது இனி உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகுது. திருமணமே நடக்காது, உங்களுடைய வாழ்க்கையில திருமண பந்தமே அமையாதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட நீங்க அந்த திருமண பந்தத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்பது மிகப்பெரிய அளவிலாக இருக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனாதையா கூட உணர்ந்திருப்பீங்க. நமக்குன்னு யாரும் இல்லை, நமக்கு நம்ம மேல யாருக்கும் பாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு ஏற்ற விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும். நீங்க எதிர்பார்த்த விதமாக உங்களுடைய வாழ்க்கையில திருமண பந்தம் என்பது முழுவதுமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இனி எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரிங்க, அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காதல்லையும் சரி, கல்யாணத்திலையும் சரி மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்புக்காக இயங்கின உங்களுடைய விஷயத்துல இந்த காதல் திருமணம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாலும் சரிங்க, அதுல ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. முக்கியமா மத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கிட்டு இவங்களே சரி வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு அமைச்சு கொள்ளக்கூடிய விதமாக இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில கண் முன்னாடி நடக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா முடியாமலே போயிடும். கண் முன்னாடி சில நபர்கள் இவங்க எப்போதுமே அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில தீர்வு என்பது நடக்கும். இனி இவர்களுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட அனைத்தையுமே செய்ய முடியும். கடனாளியாக இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கையில இந்த கடன் சுமை என்பது முழுவதுமாக நீங்கும். கடன் சுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள்.
நீங்க மத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்த கடனுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்வு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம், ஒரு விதமான கவலை, ஒரு விதமான பயம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும். நீங்க பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். முக்கியமா இந்த கடன் சுமையை நீக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இனி உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா கிடைக்கும். முன்னாடி எல்லாம் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பல நபர்கள் அவங்க அந்த பேர் புகழ வாங்கிப்பாங்க. நீங்க தான் கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேரை அவங்க தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்க. என்னடா இது, நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைச்சோம், நம்ம தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணோம். ஆனா நமக்கு கிடைக்க வேண்டிய பேரை ரொம்ப யதார்த்தமா வந்து அவங்க பறிச்சுட்டு போறாங்களே அப்படின்ற ஒரு விதமான கவலை என்பது உங்களுடைய மனசுக்குள்ள இருந்திருக்கும். அப்படிப்பட்ட கவலைகள் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்க காண்பீங்க. எல்லோருக்கும் ஒரு உதாரணமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிப்பீங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு பெற்றோர்களிடம் இருந்து நிறைய அன்புகள் என்பது கிடைக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் மரியாதையும் கொடுத்திருக்க மாட்டாங்க, மதிப்பையும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களுடைய பெற்றோர்களுடைய மதிப்புல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நீங்க கண் முன்னாடி சில விஷயங்களை நடக்குமான்னு யோசிச்சிருப்பீங்களா? அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். குழந்தை இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை பெறுவீங்க. முக்கியமா இந்த குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்க செஞ்சிருக்கக்கூடிய முன்னர் விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சரியாகக்கூடிய நேரமாக அமைய போகுது. யார்கிட்டயுமே நீங்க இனி உதவி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யறத பார்த்து பல நபர்கள் உங்ககிட்ட வந்து உதவி கேட்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு சரியானதா நேரங்கமாக இது அமைய போகுது. முக்கியமா நீங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்டீங்க. அது என்னன்னா என்றைக்காவது ஒரு நாள் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா நிம்மதியா ஒரு தூக்கம் வேண்டும் அப்படின்னு. ஆனா நிம்மதியான தூக்கம் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு கிடைக்கலன்னா வாழ்க்கையில எது இருந்தும் எல்லாம் இல்லாததுக்கு சமந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினாலேயே இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்திச்சிருக்கார்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நடந்த தவறுகளை நீங்க மாத்திப்பீங்க. உங்க வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க கவலைப்படவோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ரிஷபராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டாக போகுது. சரி, உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயங்கள்னு எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்த்துட்டோம். உங்களுக்கான பரிகாரம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதற்கு முன்பு இந்த பரிகாரத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். அதாவது உங்களுக்கான முக்கியமான ஒரு விஷயம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப எளிமையா நீங்க புரிஞ்சுக்க முடியும். அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயினுடைய அருள் மூலியமா கிடைக்கக்கூடிய நட்சத்திர பலன்கள். சரிங்களா? நட்சத்திர பலன்களாக பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் உபாதைகள்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த நோய் உபாதைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமையும். இதற்கு முன்பு வரைக்கும் இந்த நோயினால இவர்கள் படாத பாடுபட்டுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். முக்கியமா சொல்லணும்னா இந்த நோயின் காரணமா வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்களால சரியா செய்ய முடியாமலே போச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நோயினுடைய துன்பங்கள் என்பது நீங்கும். இந்த நோயினுடைய பிரச்சனை என்பது இந்த கிருத்திகராசனுடைய வாழ்க்கையில மாறப்போகுது. சரிங்களா? கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாறும். ரோகி நட்சத்திரக்கார நண்பர்களே, நீங்க இதுநாள் வரைக்கும் தொழில்ல மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்னால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரும் அவமானங்களை பட்டுட்டீங்க. இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும் நீங்க யோசிச்சாலும் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முழுவதுமான மாற்றங்கள் என்பது கிடைக்காமலே இருந்திருக்கும். அதற்கு ஒரு முன்னிலை கிடைக்காமலே இருந்திருக்கும். நீங்க மற்றவங்க கிட்ட கெஞ்சிருப்பீங்க, போராடி இருப்பீங்க. ஆனா இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இதற்கான ஒரு தீர்வு என்பது கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்ல இருந்து இனி உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வு என்பது கிடைக்கும். கட்டாயமா கிடைக்குங்க. நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது இவர்களுடைய வாழ்க்கையில இனி கூடிய விரைவில் நடைபெற ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால இந்த ரோஹி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துல இருந்துச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதை அடுத்து இந்த ரிஷபராசினுடைய கடைசி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய மிருகசிருஷ்யம் 2ஆம் பாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்புகள் கிடைக்காமலும் மற்றவங்களுடைய மதிப்புக்காக நீங்க போராடியும் சோர்ந்து போயிட்டீங்க. அவங்க கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும், அவங்க கிட்ட இருந்து பாசம் கிடைக்கும் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியும் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்காம போயிடுச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியும். முன்னாடி நடக்காத விஷயங்களை கூட
இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில தக்க வைக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுவதற்கான காரணங்கள் இந்த ஒரு சில நாட்கள்ல நடக்க போகுது. அதனால இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயந்தோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. சரிங்களா? சரி, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கான பரிகாரம் மொத்தம் 2 வகையான பரிகாரங்கள் சொல்றோம். முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும்ன்ற பட்சத்துல, மகாலட்சுமி தாயாருடைய ஆசைகள் உங்களுக்கு வேணும் பட்சத்துல உங்களுடைய பூஜை அறையில இந்த சொல்லக்கூடிய பொருளை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேண்டி ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அந்த பொருட்களை அப்படியே எடுத்துட்டு போய் உங்களுடைய பண அறையில வச்சிருங்க. சரிங்களா? சரி, நீங்க ஒரு பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருள் என்ன, முதல்ல ஒரு மஞ்சள் நிற துணி வச்சுக்கோங்க. கீழே தாம்பூலத்தை வச்சு வச்சாலும் சரி, வைக்காம வைக்காலும் சரி. அதில் வச்சதுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் துணியில ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பும் அதுல ₹1 நாணயமும், வெள்ளி இருந்துச்சுன்னா வெள்ளியை கட்டாயமா வைங்க. வெள்ளி இல்லைன்ற பட்சத்துல விட்டுருங்க, வேற வழி இல்லைன்ற போது. வெள்ளி இருந்துச்சுன்ற போது கட்டாயமா அதுல வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதுல ஒரு வசம்பு துண்டை கண்டிப்பாக வைக்க வேண்டும். அப்புறம் ஒரு ஏலக்காய். இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அதை நல்லா கெட்டி ஒரு நிமிஷம் நல்லா வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டுல ஒரு தீபத்தை ஏத்திருங்க. இல்ல தீபத்தை ஏத்திட்டு கூட வேண்டலாம், தப்பு கிடையாது. அதை ஏத்துனதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு வந்து உங்களுடைய பண அறையில பணம் வைக்கக்கூடிய இடத்துல அப்படியே வச்சிருங்க. யாருடைய கைகள் அதிகமா படாமல் இருப்பது போல அதை வச்சுட்டீங்கன்னா போதுமானது. இப்படிப்பட்ட விஷயத்த சரியா இந்த ஒரு வருஷம், இந்த ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ள நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா இந்த ஜனவரி 18ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை நாளா இருக்குது. அதனால இந்த நாட்களும் இதை நீங்க செய்யுங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாம போச்சு சாமி அப்படின்னு நினைக்கும் போது இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லணும். அங்க நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பும் போது, அங்கிருந்து வரும்போது நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை நீங்க ஒரு மஞ்சள் நிற துணியை வச்சு கட்டி கொண்டு வரணும். யாருடைய காலடி மண்ணுன்னு கேள்வி வரும். உங்களுடைய காலடி மண்ணாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய அந்த இடம் ஃபுல்லா இருக்கக்கூடியது உங்களுடைய முன்னோர்களுடைய காலடி மண் தான் அப்படின்ற போது எங்க இருந்தாலும் விட்டு வரலாம். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய காலை வச்சு நீங்க மிதிச்சுட்டு அந்த காலடி மண்ணை எடுத்துக்கோங்க. சரிங்களா? செருப்பு இல்லாம நான் சொல்றேன், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டுல நீங்க நிலைவாசல் முன்பு கட்டி வைங்க. சில பேருக்கு சொல்லுவாங்க, சாமி எங்களுடைய கோவில் முழுக்க பாத்தீங்கன்னா கல்லு வச்சிருக்காங்க, தளம் போட்டிருக்காங்க, நாங்க எங்க சாமி எடுக்கிறதுனா கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு அடித்தளத்துல இருந்து நீங்க தாராளமா எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆனா இப்படிப்பட்ட மண்ணை நீங்க எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு மறக்காம கட்டுங்க. சாமி நிலைவாசல கட்டு எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன கேட்பாங்க, எங்களுக்கு அதை சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சாமினா உங்களுடைய பூஜை அறையில நீங்க தாராளமாக கட்டி வைக்கலாம். கீழே வைக்கக்கூடாது, தரையில கெட்டிதான் வைக்கணும். சரிங்களா? இப்படிப்பட்ட விஷயத்த வைக்கணும். இதை வச்சதுக்கு அப்புறமா இது சாமி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில சில தினங்கள், அதாவது அமாவாசை தினங்கள்ல இதை நீங்க வைக்கீங்க அப்படின்ற போது சரியா இதை நீங்க ஒரு மண்டலம் வரைக்கும் உங்களுடைய வீட்டுல வச்சிருக்கணும். சரிங்களா? அதன் பிறகு அந்த மண்ணை உங்களுடைய வீட்டு முன்பு இருக்கக்கூடிய செடிகளுக்கு முன்பு இல்ல செடிகள் இருக்கக்கூடிய இடங்களை போட்டுடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல செடிகளே எங்க வீட்டுல கிடையாது அப்படின்ற போது பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அந்த மண்ணை நீங்க போட்டு வந்துடலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? சரிங்க சாமி, இதை செஞ்சிடும் நாங்க. ஆனா இந்த பரிகாரத்தை செய்யலாம். முதல் பரிகாரமாக இந்த மகாலட்சுமி அம்சம் இருக்கக்கூடிய பொருந்தே கல்லுப்பு பரிகாரம் செஞ்சோம். அதை நாங்க செய்ய கேட்டீங்கன்னா, நீங்க இதை பூஜையிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பணம் வச்சிருக்கீங்களா, வச்சதுக்கு அப்புறமா இதையும் ஒரு மண்டலம் அளவிற்கு இல்ல உங்களுடைய செல்வ கஷ்டங்கள் தீர்ற அளவுக்கு அது அங்கேயே இருக்கட்டும். அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நீங்க வெள்ளி வச்சிருப்பீங்களா, வெள்ளி எடுத்து பணறையில வச்சிருக்கீங்க, ₹1 நாணயம் வச்சிருப்பீங்களா, அதையும் பணத்துல வச்சிருங்க. அந்த கல்லுப்பு அதன் பிறகு அதில் போட்டிருந்த வசம்பு துண்டு அப்புறம் ஏலக்காய் இதை நீங்க தண்ணியில போட்டுருங்க. தண்ணியில போட்டு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஊத்தி விட்டுருங்க, போதும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யுங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டம் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டு உங்க வாழ்க்கையில செல்வ பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான வழிகளை நீங்க இதுக்கப்புறமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் என்பது வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கும். அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்ல வேணாங்க. இது தெய்வத்தினுடைய சாட்சாத் அந்த தெய்வத்தினுடைய அருள் புரிஞ்ச ஒரு பரிகாரமாக இருக்கும். இப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க சந்திப்பீங்க. விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் செய்யுங்க. எல்லோரும் செய்யணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. இதை இவங்க செய்யணும் இவங்க செய்யக்கூடாதுன்னா எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சரிங்களா? விருப்பம் இருந்தா செய்யுங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட விஷயத்த செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தான் முன்னேற்றத்தையும் மாற்றி கொடுக்க போகுது. யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காகவும் நல்லதுக்காகவும் நீங்க செய்ய போறது இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்க வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்க சந்திக்க முடியும். விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இதை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் நல்லதே நடக்கும். விருப்பப்படுறவங்க இந்த பரிகாரத்தையும் செய்யலாம், தப்பு கிடையாதுங்க. நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.